ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஒரு சுச்சுவேஷன் நடந்து அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அதை நோட்டீஸ் பண்ணுவோன்னு. ஆனால் இதை எப்படி நாம் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரது? இது எடுத்தோன்னே வந்துருமா? இல்லை, டைம் எடுக்கும். சிலருக்கு வாரங்கள் எடுக்கும், சிலருக்கு மாதங்கள், ஏன் சிலருக்கு வருஷம் கூட ஆகும். ஆரம்பிக்கலையே 24 ஹவர்ஸும் நாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நமக்கு அடிக்கடி வரும் இல்லையா ஒரு தாட், திரும்ப திரும்ப ஒரே தாட் வரும். அந்த சுச்சுவேஷனை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காமாக அதை அனலைஸ் பண்ணலாம். என்ன நடந்துச்சு, நான் ஏன் அப்படி அந்த இடத்துல நடந்துக்கிட்டேன், ரியாக்ட் பண்ணேன், இதை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சுச்சுவேஷனை மட்டும் எடுத்துக்குவோம். அதுவும் திரும்ப திரும்ப வர தாட்டை மட்டும் எடுத்துக்குவோம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். வேணும்னா அதை எழுதி கூட நாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்தால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அனலைசேஷன் நாம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்போம். இவென்ச்சுவலாக என்ன ஆகும்னா, ஆஃப்டர் சுச்சுவேஷன் ரியலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது மாறி சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.